ஆஹா, குட் பேட் அக்லி அப்டேட் வர தொடங்கிருச்சியா. ஏப்ரல் மாசம் வெளிவர போற குட் பேட் அக்லிக்கு இப்போ விட்டுருக்க அப்டேட் தான் த்ரிஷா மேம் ரம்யாங்கிற கேரக்டர்ல இந்த படத்துல ஒரு ரோல் பண்றாங்கிறது. மீண்டும் மீண்டுமா இப்பதான் விடாமுயற்சியில பார்த்தோம், மறுபடியும் அடுத்த தலை கூடவே இணைஞ்சிருக்காங்கன்னா இதுவரைக்கும் உடச்சல பார்த்தாரா? ரொம்ப யோசிக்காதீங்க, இது சாதாரணமான விஷயம் தான். ஏன்னா டைரக்டர், ப்ரொடியூசர், ஆக்டர்னு யாரா இருந்தாலும் ஒரு வாட்டி தலை கூட படம் பண்ணிட்டாங்கன்னா அட்லீஸ்ட் அடுத்த ஒரு 3-4 படத்துலயாவது நம்ம ஏகே சார் கூட ஒர்க் பண்ண வச்சிருவாரு. அப்படி இப்ப இந்த அப்டேட்காக விட்ட வீடியோ தான் இது. நான் கூட எப்பவுமே அஜித் சார் படம் வருதுன்னா முன்னாடியே ஏகே சார் இந்த படத்துக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு பாருங்கன்னு ஒரு சில வீடியோ வரும்போது என்னையா சிம்பத்தி எல்லாம் கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு யோசிச்சிருக்கேன். பட் இந்த அப்டேட் வரப்போ சேம் அதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் யதார்த்தமா நடந்திருக்கு. என்னன்னா ஏகே சார் நேற்று அட்டன் பண்ண ரேஸ்ல கார் கருப்பாம்பூச்சி மாதிரி புறந்து விழுகிற அளவுக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. இந்த வீடியோஸ்லாம் பாக்குறப்பவே பகீர் பகீர்ங்குதுன்னு பார்த்தா சுரேஷ் சார் ஏகே சார் ஆங்கிள் அந்த ஆக்சிடென்ட் எப்படி நடந்திருக்குன்னு பார்க்க ஒரு வீடியோ விட்டுருக்காரு. ஆளாளுக்கு சும்மா அவருக்கு வண்டி ஓட்ட தெரியாதுன்னு வந்துருவாங்க. பட் இந்த வீடியோ பாக்குறப்போ கிளியரா தெரியுது இதுல இவர் மேல எந்த மிஸ்டேக்கும் இல்லைங்கிறது. பட் இதை பார்த்தப்பறம் வந்த பயம் அந்த கார் புரண்டு விழுந்த அப்புறம் கார்ல இருந்து ஏகே மாசா வெளியேறி வந்த அப்புறம் தான் போச்சு. சோ இப்ப ஏகே சருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா இருக்காராமா. சரி, நம்ம ஜிபியூக்கு திரும்ப வருவோம். சொல்ல போனா அபிஷியலா அப்டேட்ஸ் இப்ப வர ஆரம்பிச்சாலும் நம்ம ஜிவி பிரகாஷ் கிங்ஸ்டன் ப்ரமோஷன்ங்கிற பேர்ல போற இடத்துல எல்லாம் ஜிபியூக்கு ஹைப் ஏத்திட்டு இருக்காரு. நீங்க ஒரு ட்வீட் போடும் போது இங்க நம்மளுக்கு ஆனந்த் வரோம் மாசா வரோம். இது வரைக்கும் ஒரு தமிழ் படம் எவ்வளவு ஹைப் பார்க்கறதே இல்லடா. அப்படி பாக்குறப்ப இந்த வீடியோல போட்டிருக்க பிஜிஎம் ரெஃப்ரெஷிங்கா தான் இருக்கு. அண்ட் விஷுவலா பார்த்தா இது வரைக்கும் நம்ம பார்த்த ஆதிக்னாவோட விஷனையும் தாண்டி நம்ம குட் பேட் அக்லி செம கிராண்டா வருதுன்னு தோணுது. மார்க் ஆண்டனி ட்ரைலர்ல எப்படி வெல்கம் டு தி வேர்ல்ட் ஆஃப் மார்க் ஆண்டனி மொமெண்ட் சொல்றாங்களோ அதே மாதிரி இப்போ இந்த அப்டேட்ல இருந்தும் வெல்கம் டு தி வேர்ல்ட் ஜிபியூ மொமெண்ட் சொல்றாங்க. சோ ஆதிக்னா மார்க் ஆண்டனி மாதிரி ஒரு செலிப்ரேஷன் மூவி தான் எங்களுக்கு வேணும்னு கேட்டிருக்கோம். அதுக்குன்னு மார்க் ஆண்டனியவே திரும்ப எடுத்து கொடுத்தீங்க. நல்லா இருக்க மாட்டானா? நீ டிக்டாக் பண்ற நல்லா இருக்க மாட்டானா தம்பி? நல்லாவே இருக்க மாட்டேன்.